இவ்ளோ நாள் நான் செஞ்ச கொலைக்கெல்லாம் தேங்க்ஸ் 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 என்ன இப்ப என் மேலேயே பழிய போடுறேன். நானும் சதீஷும் எப்போ ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்பவே உன்னோட வேலை முடிச்சு போச்சு. அஞ்சலி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நினைச்ச நேரத்துல ஆரம்பிக்கவும் முடியாது, நினைச்ச நேரத்துல நிறுத்தவும் முடியாது. என்னது நிறுத்த முடியாதா? உனக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திடு. அஞ்சலி, இந்த ஆட்டத்தை தொடங்கி வச்சது வேணா நீயா இருக்கலாம், ஆனா நிறுத்த சொல்ற அதிகாரம் உனக்கு இல்ல. அதிகாரம் எனக்கு இல்லையா? இதெல்லாம் எனக்காக தான் நடக்குது. இத்தோட பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுடு. யோசிப்போம், மேல் இடத்துல இருந்து என்ன உத்தரவு வருதுன்னு பாப்போம். மேல் இடத்துல இருந்து சம்மதம் வந்தா எல்லாத்தையும் விட்டுடுவியா? என்ன சிரிக்கிற? உன்னால அநியாயமா எங்க அக்கா செத்துட்டாங்க தெரியுமா? என்னது, உங்க அக்கா செத்துட்டாங்களா? தெரியாத மாதிரி நடிக்காத. நீ சதீஷ கொல்றதுக்காக கார்ல பாம்ப வச்ச. அநியாயமா சதீஷோட அண்ணி ரேகா அக்கா செத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. இப்படி அநியாயமா அவங்களை கொன்னுட்டியே. அஞ்சலி, எதுவும் தெரியாம பேசாத. நான் அந்த கார்ல பாம்பு வைக்கல, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அத நீ முதல்ல தெரிஞ்சுக்க. நீ போய் சொல்ற. கொலை பண்றது எனக்கு புதுசும் இல்ல, அதை மறைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அந்த கார்ல பாம்பு நான் வைக்கல. நான் வரேன். போன் வேண்டாமா? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? சஞ்சீவி. இந்த போன். அழாதிரி செல்லம், என் தங்கம்ல அழக்கூடாது. அழாது அழாது அழாது. செல்லம்மா, குழந்தை அழுது பசிக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு வந்து பாரு. உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க, முதல்ல அப்பாக்கு தான் சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சாப்பாடு. என்னது, என்ன சொன்ன? அப்ப என் குழந்தை உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? என்னது, சாப்பாடு கடையை வச்சிருக்க? யாராவது கெஸ்ட் வர? ஆமாங்க, ஒரு விஐபி வரப்போறாரு. விஐபியா? யாரு? ஆமா, என்னுடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புருஷன். உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் சமைச்சு வச்சிருக்கேன். உட்காருங்க. ஆமா, என்ன இது திடீர்னு? எதுக்கு இதெல்லாம்? நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி கூட இன்னும் நாள் இருக்கு. இதெல்லாம் விருந்து இல்லைங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன் சாரி. சாரியா? ஆமாங்க, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சாரி சொன்னா கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லணும்னு. அது மாதிரி பொண்டாட்டி விதவிதமா சமைச்சு சாப்பாட்டு வழியா கூட சாரி சொல்லல. அப்ப நான் சாரி சொல்லணும்னா என்ன பண்ணணும்? எனக்கெல்லாம் சாரி சொல்றதுக்கு இப்படி எல்லாம் சமைச்சு கஷ்டப்பட வேண்டாம். ஒரு வைர அட்டிகை, பிளாட்டினம், அப்புறம் ஒரு கோல்ட் செயின். ஐயோ, அது போதும். இவ்ளோ காஸ்ட்லியான சாரியா இருக்கு. சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரி, முதல்ல நீ விஷயத்த சொல்லு. எதுக்காக என்கிட்ட சாரி கேக்குற? ஐயோ, அது விடுங்க, நீங்க முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. நீ சொல்லு, நான் சாப்பிடுறேன். ஐயோ, ஒண்ணு இல்லைங்க, 1000 பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டு உங்களுக்கு சரியா கவனிக்காம இருந்தேனா அதுக்காக தான். ஆஹா, அது இல்ல, வேற ஏதோ இருக்கு. ஐயோ, ஒண்ணு இல்லைங்க, புத்தி கெட்டு போய் சண்டை போட்டு உங்க மேல எரிஞ்சு விழுந்தேனா அதுக்காக. அதான பார்த்தேன். செல்லம்மா, நீ இப்படி விதவிதமா சமையல் பண்ணி அசத்து வேணா அடிக்கடி என் கூட சண்டை போட எனக்கு ஆட்சேபனே இருக்கு. சாப்பிடுங்க வாங்க. இருங்க இருங்க இருங்க, நான் எடுக்கிறேன், நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. ஹலோ, வடமலை சார் கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்களேன். சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்றீங்களா? இல்ல, கொஞ்சம் அவசரம். இல்ல, நான் உங்களுக்கு போன் பண்ண சொல்றேங்க. உங்க பேர் என்ன?
நம்பர் பாத்தியா? ஏதோ லேண்ட்லைன் நம்பருங்க. யாருன்னு சொல்லவே இல்லையா? நான் கேட்டதுக்கு தான் அந்த பொம்பளை போனை கட் பண்ணிடுச்சே. பொம்பளையா? பொம்பளை என்னங்க பொம்பளை? பிரைம் மினிஸ்டர் போன் பண்ணாலும் எல்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான். சாப்பிடுங்க. என்னங்க சாப்பிடுங்க, சாப்பாடை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? சாப்பிடுங்க. நான் பாக்குறேன் இரு பாருங்க. ஹலோ, வடமலை பேசுறேன் சார். நான் தான். சொல்லு, என்ன விஷயம்? சார், உங்களுக்காக ஹைவேல இருக்கிற பிருந்தாவன் ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வர முடியுமா? வரேன், இப்பவே வரேன். ஓகே சார். சரிம்மா, நான் இப்ப வந்துடுறேன், வெயிட் பண்ண. என்னங்க சாப்பிட ஒரு வாய் கூட சாப்பிடலையே? இல்ல, நான் வந்து சாப்பிடுறேன், ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க இது? சாப்பிடு. ஏங்க இல்ல, நீ சாப்பிடு. என்னங்க இது? பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க? இல்ல, நான் வந்துடுறேன் செல்லம்மா. ஏன் அப்படி நடந்துக்கிறாரு? யார் அந்த பொம்பளை? மேடம், வேற ஏதாவது கொண்டாடுவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். என்னம்மா? வாங்க சார். சொல்லுங்கம்மா, எதுக்கு அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? உங்க வைஃப் போன் எடுத்தாங்களே, அதனால பிரச்சனையா சார்? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? நடந்தது சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க சார். இந்நேரம் உங்க குழந்தை உங்ககிட்ட இருந்திருக்கும். என்னம்மா சொல்றீங்க? நேத்து அந்த பிச்சைக்கார கும்பல் கிட்ட இருந்து உங்க குழந்தைய நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். எப்படி? நேத்து நைட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். போற வழியில அந்த கும்பல் உங்க குழந்தைய வச்சிட்டு இருந்ததை பார்த்தேன் சார். மேடம், இந்த குழந்தை கொஞ்சம் பிடிங்க மேடம். என்ன? ஐயோ, என்னம்மா? நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்துல இருக்கேன் மேடம். கொஞ்ச நேரத்துல வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன் மேடம். வச்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம். எங்கம்மா போற? மகாலட்சுமி மாதிரி இருந்த அந்த அம்மா கிட்ட குழந்தை பத்திரமா இருக்கும்னு நினைச்சேன் சார். ஏன்னா உங்க குழந்தை வயசுலயே அவங்க கிட்ட இன்னொரு குழந்தையும் இருந்தது சார். நானும் குழந்தையும் கடை வீதிக்கு போனேங்க. அப்ப திடீர்னு ஒரு பொம்பளை ஓடி வந்து கையில குழந்தைய கொடுத்து இதோ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வரவே இல்ல. நான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. வேற ஒரு பொம்பளை வந்து இது ஏன் குழந்தைன்னு ஒரே அழுது குழந்தைய வாங்கிட்டு போயிடுச்சுங்க. ஏன் சார், ஏன் அழுகுறீங்க? நீங்க யார்கிட்ட குழந்தைய கொடுத்தீங்க தெரியுமா? என் வைஃப் செல்லம்மா கிட்ட. அந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது நான் வீட்டுல இல்லாம போயிட்டேன். எங்க குழந்தை வீட்டுல இருக்கும்போது
நான் இல்லாம போயிட்டேனே. அந்த நேரம் நான் அந்த குழந்தைய தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். செல்லமாவுக்காது அந்த குழந்தைய கொஞ்சிறதுக்கு 10 நிமிஷம் டைம் கிடைச்சது. ஆனா எனக்கு அது கூட கிடைக்காம போயிடுச்சு. அவ அந்த குழந்தைய பத்தி என்கிட்ட சொல்லும்போது நான் தான் காது கொடுத்து கேட்காம போயிட்டேன். அது சரி, செல்லம்மா என்கிட்ட இன்னொரு பொம்பளை நான் தான் அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்லி வாங்கிட்டு போட்டதா சொன்னாலே. அவ வேற யாரும் இல்ல சார், உங்க குழந்தைய கடத்தின 3 பேர்ல ஒருத்தி தான். எப்படி எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் குழந்தைய திருப்பி வாங்கலாம்னு கடைக்கு போனப்ப அந்த கடைக்காரன் கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொன்னாரு, நான் குழந்தைய கொடுத்துட்டு போன அந்த அம்மா விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனாங்களாம். அத ஒரு சுடிதார் போட்ட பொம்பளை வந்து வாங்கிட்டு போனாங்களாம். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அது கடத்தல் பொம்பளை தான்னு. அப்படின்னா திரும்பவும் என்னோட குழந்தை அந்த கடத்தல் கும்பல் கிட்ட போயிடுச்சா? அப்படிதான் இருக்கும் சார். நான் குழந்தை கொடுத்த அம்மா தான் உங்க ஒய்ஃபா? அவங்க கையில இன்னொரு குழந்தை இருந்ததே, அதான் 2 குழந்தையில ஒண்ணா? சொல்லுங்க சார். ஆமா, பேரு பாரதி. காணாம போன குழந்தையோட தங்கச்சி. சார், இப்ப குழந்தை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. பேசாம போலீஸ்க்கு போயிடலாமே சார். வேண்டாமா, அது வேஸ்ட். ஏன்னா இந்நேரம் உங்களுக்கு நீ நர்ஸுங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா நீ போலீஸோட வருவங்கிறதும் தெரியும். அதனால குழந்தைய அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, வேற இடத்துக்கு கடத்திருப்பாங்க. ஒரு தடவையாவது போலீஸ்க்கு போய் ட்ரை பண்ணலாமே சார். இல்லம்மா, ட்ரை பண்ணி நமக்கு சக்சஸ் ஆனா பரவாயில்ல. குழந்தை கிடைக்காம போனா போலீஸ் விசாரிக்கும் போது என் ஒய்ஃப்க்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தவே முடியாது. இது பாருமா, எப்படியாவது நாம 2 பேரும் தேடி அந்த கும்பல் கிட்ட இருந்து குழந்தைய மீட்டுடலாம். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. கண்டிப்பா நான் தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த குழந்தை கிடைச்சாதான் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சம்பளமே வரும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல. எவ்வளவுமா வேணும்? ஒரு 5000 ரூபாய். அது இருந்தா என் பிரச்சனையை கொஞ்சமாச்சும் சால்வ் பண்ணலாம் சார். இந்தம்மா, இதை வச்சோ இல்ல வித்தோ பணத்தை எடுத்துக்கோ. எனக்கு உதவி பண்ற நீ கஷ்டப்படக்கூடாது. வேண்டாம் சார். இது பாருமா, வாங்கிக்க. நீ என் தங்கச்சி மாதிரி, வாங்கிக்கம்மா. சரிம்மா, அப்ப நீ கிளம்பு. முதல்ல நீ உன் வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண. வரேன் சார், ரொம்ப தேங்க்ஸ். அந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது நான் வீட்டில் இல்லாம போயிட்டேன். செல்லமாவுக்காது அந்த குழந்தைய கொஞ்சிறதுக்கு 10 நிமிஷம் டைம் கிடைச்சது. ஆனா எனக்கு அது கூட கிடைக்காம போயிடுச்சு. அப்படின்னா திரும்பவும் என்னோட குழந்தை அந்த கடத்தல் கும்பல் கிட்ட போயிடுச்சா?